இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் இட்ட பெயரை நினைவூட்டி நாம் அந்த பெயருக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று கற்பிக்கிறார். நமக்கு கடவுள் இட்ட பெயர் என்ன? நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை கடவுளிடமிருந்து நாம் கொடையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டதனால் நாம் நம்பிக்கையாளர்கள் என்று கருதப்படுகிறோம், நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு முறை நான் எருசலேமிற்கு சென்றிருந்த வேளையில் கடைசி இரவு உணவு நடந்த அந்த இடத்தில் காணும்படி அந்த படியிலே நின்று கொண்டிருந்தோம். மாடிக்கு செல்லுகின்ற படியிலே நின்று கொண்டிருந்தோம். எனக்கு அடுத்து தற்பொழுது ஆயராக இருக்கிற பீட்டர் அபீர் அவர்கள் என்னோடு இருந்தார். நானும் அவரும் சேர்ந்து நின்று கொண்டிருந்தோம். எனக்கு பின்னால் நிறைய பேர் நிற்கிறோம். எங்களுடைய குழுவை சேர்ந்தவர்கள் நிற்கிறார்கள். அப்பொழுது அருகிலேயே, அந்த படியின் அருகிலேயே ஒரு 5-6 அடி தூரத்திலேயே ஒரு ஜபக்கூடம் இருந்தது. இயேசு ஜபக்கூடத்திற்கு சென்றார் என்றெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஜபக்கூடம் இருந்தது. ஆயர் அபீர் அவர்கள் என்னிடம் சொல்லுகிறார், அவர்கள் திருப்பாடல்கள் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய ஊரை போல அங்கேயும் ஒருவர் வெளியிலே இருந்தார். ஆலயத்திற்கு வெளியிலே, ஜபக்கூடத்திற்கு வெளியிலே இருந்தார். அந்த எபிரேய மொழியிலே அது இருந்தது, வாசித்து கொண்டிருக்கிறார் என்று. அப்பொழுது நாங்கள் நீண்ட நேரம் நிற்பதை பார்த்து அவர் திருப்பாடல்கள் வாசிப்பதை நிறுத்திவிட்டு எங்களை பார்த்து கேட்டார், ஏன் நிற்கிறீர்கள்? அன்றைக்கு புதன்கிழமை 70வது ஆண்டிலே, கிபி 70வது ஆண்டிலே தீத்துஸ் ராயன் எருசலேமை அழித்த அந்த நாள். அதனால் சிறப்பு வழிபாடு, அரசாங்க விடுமுறை. ஆகையினால் அந்த இடம் பூட்டி இருக்கிறது என்று சொன்னோம். நீங்கள் ஏன் அதை பார்க்க வேண்டும்? நான் சொன்னேன், அங்கே எங்களுடைய ஆண்டவர் இயேசு கடைசி இரவு உணவை உண்டார். ஆகையினால் அந்த இடத்தை பார்க்க விரும்புகிறோம். உடனடியாக அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஓ, யூ ஆர் த பிலீவர்ஸ், நீங்கள் நம்பிக்கையாளர்கள் இல்லையா என்று கேட்டார். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே 16வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி, அதில் 13-20 வரை பார்க்கிறோம். பேதுருவை ஆண்டவர் இயேசு பாறை என்று அழைத்து, பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு பெயர் உண்டு, நம்பிக்கையாளர்கள். நம்மீது இந்த உலகில் ஆண்டவர் இயேசு அந்த திருச்சபையை கட்டியிருக்கிறார். அதை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்றால், தொடர்ந்து கட்டடம் எழும்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் பாறையாக இருக்க வேண்டும். யாரை ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் பாறை என்று அழைத்தார்கள்? 18வது அதிகாரம் 2வது வசனம், 62வது அதிகாரம் 2வது வசனம், திருப்பாடல்களை பாருங்கள். ஆண்டவரே, நீரே எங்கள் பாறை, நீரே எங்கள் பாறை. கடவுளை அழைத்தார்கள். அந்த பெயரிலே பேதுரு அழைக்கப்படுகிறார். மறைமுகமாக நாமும் அந்த பெயரிலே தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கையாளர்கள் என்றால் பாறை போன்றவர்கள், கடவுளை போன்றவர்கள். நீங்கள் தந்தை கடவுளை போல நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று இயேசு சொன்னார் இல்லையா? பாறை போன்றவர்கள். நம் மீது திருச்சபை கட்டப்பட்டு உள்ளது என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும்? வெள்ளம் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், கொரோனா வரலாம், அசைந்து கொடுக்கக்கூடாது. கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உறுதிப்பட வேண்டும். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் 8வது அதிகாரம், அதில் 32 நாம் பார்க்கிறோம். 35வது வசனத்திலிருந்து முக்கியமாக பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? ஆடையின்மையோ, பசியோ, வாளோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்துவிட முடியாது. அன்பான எங்கள் தகப்பனே, இரக்கம் நிறைந்தவரே, எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். நம்பிக்கையாளர்கள் என்ற பெயரை சூட்டி இருக்கிறீர். நாங்கள் பாறை மேலே கட்டப்பட்ட வீட்டை போல எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீர்.
அன்பான எங்கள் கடவுளே, வாழ்க்கையில் தீமைகள் வரும், நோய்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், இயலாமைகள் இருக்கும். ஆனால் எந்த சூழலிலும் உம்முடைய அன்பிலிருந்து நாங்கள் பிரிந்து போகக்கூடாது. மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலிருந்து நாங்கள் தளர்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட பாறையாக நாங்கள் விளங்கும்படி எங்களுக்கு ஆற்றலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பானவர்களே, சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஆன் த யூடியூப். அது ஒரு அருமையான நற்செய்தி ஊழியம். God bless you.